வெல்கம் டு அவர் பெப்பர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பைசியான மட்டன் சுக்கா. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்ஸும் எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனை தரும். அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 300 கிராம் மட்டனை நல்லா மஞ்சளில் கழுவி எடுத்திருக்கேன். இப்போது அது குக்கரில் ஆட் பண்ணிடலாம். நல்லா முழுகிற லெவலுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதிகமாக ஊற்றிடாதீங்க. இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ மிளகு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சீரகம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 8 விசில் வர வரைக்கும் நல்லா மட்டனை குக் பண்ணிடலாம். 150 கிராம்ஸ் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 பெரிய நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்த மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே அரைச்சிக்கலாம் ஜாரில் போட்டு. இப்போ மசாலா அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ சுக்கா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த ஃபுட்டுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை இலைகளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ராக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம வச்சிருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனுக்காக வேக வச்ச எல்லா தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலையை தூவிட்டு மட்டன் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போ மட்டன் நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ இதை கலரி விட்டுக்கலாம். இப்போ லெமன் லைட்டாக புழிஞ்சிக்கலாம். பாதி லெமன் புழிஞ்சால் போதும். இப்போ ஸ்பைசியான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலைகளை தூவி சர்வ் பண்ணிடலாம். வாவ், பார்க்கும்போதே ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்குல்ல. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.